ஏதோ ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக நடத்துகிற போராட்டத்தை நினைச்சிடக்கூடாது. கலைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஜெயலலிதா எப்பொழுது மறைந்தாரோ அப்பவே எங்க வேலையை ஆரம்பிச்சுதான் முடிச்சிடும். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை திட்டுறாங்க. இன்னும் 20 பேரை பிடிச்சிருக்க முடியாது. இப்ப கூட என்ன சொன்னாங்க, நாங்க ஓபிஎஸ் ஆதரிக்கல உங்களை ஆதரிக்கிறோம். அம்மா போனா என்ன சின்னம்மா அப்படிங்கிறப்பா சிறையிலிருந்து நடத்தக்கூடிய இந்த பினாமி ஆட்சி என்பது விரைவில் எங்களால் மட்டுமல்ல உங்களால் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தூக்கி வீசியிடப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதல் அறிவிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை விசாரிக்கிற நீதி விசாரணை வைக்கிற அந்த நிலை நிச்சயமாக உருவாக போகிறது. யாராலும் தடுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில ஏதோ ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக நடத்துகிற போராட்டத்தை நினைச்சிடக்கூடாது. கலைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஜெயலலிதா எப்பொழுது மறைந்தாரோ அப்பவே எங்க வேலையை ஆரம்பிச்சுதான் முடிச்சிடும். இப்ப கூட என்ன சொன்னாங்க, நாங்க ஓபிஎஸ் ஆதரிக்கல உங்களை ஆதரிக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை திட்டுறாங்க. இன்னும் 20 பேரை பிடிச்சிருக்க முடியாது. பெண்கள் சொல்ல தாங்க முடியல. ஏன்னா கட்சித்தாவ சட்டம் தலை சட்டம் தான் அவங்களுக்கு தெரியல, அது புரியல அவங்களுக்கு. ஆனா அந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீது அவ்வளவு கோபமாக, அவர் அருவருப்பாக, வெறுப்பாக, ஒரு அச்சத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு புரியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அது எடப்பாடி 15 வாட்ஸ்அப்ல வந்து செய்தி. எடுபடி பழனிசாமி, நான் கேட்கிற கேள்வி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இன்றைக்கு அவர் வந்ததற்கு பிறகு அவர் என்ன சொல்லி இருக்கணும் நியாயமா? முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அவர் நீதி விசாரணை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே நானும் அதை வழிமொழிகிறேன். எங்க அம்மாவுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்ற நிலையில சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? 5 அறிவிப்புகளை வெளியிட்டு 5 கையெழுத்த போட்டீங்கன்னா, ஏன் 6வது கையெழுத்தாக அம்மாவுடைய மறைவுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீதி விசாரணை தேவைன்னு நீங்க வக்கு இருந்தா, வகை இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா நீங்க சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? ஏன் சொல்லல? அம்மா போனா என்ன சின்னம்மா அப்படிங்கிறப்பா. ஆனா ஒன்று மட்டும் உறுதியோடு சொல்லுகிறேன், இந்த ஆட்சி என்பது நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஆட்சி அல்ல. சிறையிலிருந்து நடத்தக்கூடிய இந்த பினாமி ஆட்சி என்பது விரைவில் எங்களால் மட்டுமல்ல உங்களால் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தூக்கி வீசியிடப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆட்சி அகற்றப்பட்ட அடுத்த வினாடியே மக்களுக்குரிய திட்டங்கள், எத்தனையோ திட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த உணர்வோடு பல திட்டங்களை அறிவிக்கிற நிலையில் இருந்தாலும், ஆனால் முதல் அறிவிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை விசாரிக்கிற நீதி விசாரணை வைக்கிற அந்த நிலை நிச்சயமாக உருவாக போகிறது. யாராலும் தடுக்க முடியாது. தடுக்கிற யோசனை எவனுக்கும் கிடையாது. அந்த விசாரணை நடத்தப்பட்டதற்கு பிறகு அப்போ யார் யாரெல்லாம் மாற்றப்பட இருக்கிறார்கள், யாரெல்லாம் சிக்க இருக்கிறார்கள் என்ற விவரம் அப்ப வெளியே வரப்போகுது. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களுடைய அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு அப்படி கற்றுத்தர மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அமையும் என்பதை நான் அடுத்த நிறுத்தமாக குறிப்பிடுகிறேன்.